கேரளம் எல்லையில் திடீரென பரவியுள்ள பதற்றம் தாலூர் பகுதியை ஒரு போராட்ட களமாக மாற்றியுள்ளது. ஒரு சிறிய நிலப்பரப்பிற்காக இரு மாநில அதிகாரிகளும் நேருக்கு நேர் முரண்பட்ட உத்தரவுகளை பிறப்பித்துள்ள சூழல் ஏன் உருவானது? விரிவாக பார்க்க நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள தாலூர் பகுதியில் சுமார் 13 சென்ட் நிலம் தொடர்பாக தமிழகம் மற்றும் கேரளம் இடையே நீண்ட காலமாக பிரச்சினை இருந்து வருகிறது. 2017ஆம் ஆண்டு வரை இந்த பகுதி தமிழகத்தின் ஒரு பகுதியாகவே கருதப்பட்டது. அங்கு சுமார் 45 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழக அரசின் அறிவிப்பு பலகைகளும் இருந்தன. நேற்று மாலை கேரளம் பொதுப்பணித்துறையினர் அங்கிருந்த தமிழக அரசின் பழைய பலகைகளை அகற்றிவிட்டு அந்த இடம் கேரளம் மாநிலத்திற்கு சொந்தமானது என புதிய அறிவிப்பு பலகையை நட்டு வைத்தனர். இந்த தகவல் அறிந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தமிழக எல்லைக்குள் கேரளம் அத்துமீறுவதாக கூறி இன்று காலை முதல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவத்திற்கு அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினை பெரிய அளவில் வெடித்ததை தொடர்ந்து நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் அத்துமீறி வைக்கப்பட்ட கேரளம் அரசின் பலகையை அகற்ற தமிழக வருவாய்த்துறையினருக்கு உத்தரவிட்டார். ஆனால் அதே நேரத்தில் வயநாடு மாவட்ட ஆட்சியர் மேகாஸ்ரீ அந்த பலகையை எக்காரணம் கொண்டும் அகற்றக்கூடாது என தனது மாநில அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இதனால் இரு மாநில வருவாய்த்துறையினரும் என்ன செய்வது என்று தெரியாமல் எல்லையில் முட்டுக்கட்டை நிலவுகிறது. இரவு நேரத்திலும் இரு மாநில போலீசாரும் எல்லையில் குவிக்கப்பட்டுள்ளனர். கேரளம் மாநிலத்தைச் சேர்ந்த பொதுமக்களும் அங்கு திரண்டதால் அந்த பகுதியில் அசாதாரண சூழல் நிலவுகிறது. நாளை இரு மாநில வருவாய் கோட்டாட்சியர்கள் முன்னிலையில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு சர்ச்சைக்குரிய நிலத்தை முறையாக அளவீடு செய்ய அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். இருப்பினும் வரும் திங்கட்கிழமைக்குள் இந்த பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்காவிட்டால் வரும் புதன்கிழமையன்று மண்டல அளவில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் எச்சரித்துள்ளனர். இரு மாநில அதிகாரிகளும் விரைந்து பேசி இந்த எல்லை பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு காண வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் தற்போதைய கோரிக்கையாக உள்ளது.